18ஆம் தேதி இந்த கொடும் துயரம் தொடர்பான தகவல்கள் ஊடகங்களில் வெளியானது. அரசல் புரசலாக இந்த செய்திகள் வந்து கொண்டிருந்தன. 19ஆம் தேதி தான் தீவிரமடைந்தது. எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் உடனே களத்துக்கு போய்விட்டார்கள். ஆளுங்கட்சியின் மீது விமர்சனம் செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு என்று கருதி உடனே களத்திற்கு போனார்கள். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் மற்றும் தவிர்க்க முடியாத பல காரணங்களால் நான் 20ஆம் தேதி மாலை தான் அங்கே செல்ல முடிந்தது. தோழர்கள் இங்கே அதை குறிப்பிட்டார்கள். 20ஆம் தேதி நான் கருணாபுரத்திற்கு போய் நள்ளிரவு 1 மணி வரையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்தேன். 12 குடும்பங்களைத்தான் சந்திக்க முடிந்தது. இரவு அங்கேயே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலை தொடங்கி அதே போல 21ஆம் தேதி நள்ளிரவு வரையில் கள்ளக்குறிச்சியை சுற்றியுள்ள பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கெல்லாம் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு சென்னைக்கு திரும்பினேன். ஏறத்தாழ 57 குடும்பங்களை சந்தித்தோம். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தலித்துகள், ஆதி திராவிடர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் எளிய மக்கள், உழைக்கும் தொழிலாளர்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். காட்டுநாயக்கர் சமூகத்தை சார்ந்த 12 குடும்பத்தினர் உயிர் பலி ஆகியிருக்கிறார்கள். வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியிருக்கிறார்கள். 15. மாதவச்சேரின்னு ஒரு கிராமம் கள்ளக்குறிச்சியிலிருந்து 30 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. அந்த ஊருக்கு செல்லுகிற வழியிலே தேவபாண்டலம், அந்த ஊரில் ஒருவர் இறந்து போனார். அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர், அன்வர் பாஷா என்று ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவர். அதற்கடுத்த கிராமம் சேஷசமுத்திரம் என்ற ஒரு கிராமம். அங்கே 2 பேர் இறந்து விட்டார்கள். ஒரு குடும்பம் தான் அங்கே இருக்கிறது, இன்னொரு குடும்பம் யாருமே இல்லை, இறந்து போனார்கள். உறவினர்கள் வந்தார்கள், அடக்கம் செய்துவிட்டு போய்விட்டார்கள். அந்த ஊரில் யாரும் இல்லை. அந்த 2 பேருமே வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த குடும்பத்தை, ஒரு குடும்பத்தை மட்டும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு திரும்பினோம். மாதவச்சேரி என்கிற கிராமத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 6 பேரும் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஏழை மக்கள். 6 பேரும். அதில் முதலில் இறந்தவர் பெயர் ஜெயமுருகன். அவர் இந்த நச்சு சாராயத்தை அருந்தியதால் இறந்தார் என்று தெரிவதற்கு முன்பே வழக்கமாக இவர் குடிக்கிறவர், ஏதோ காரணத்தால் இறந்து போனார் என்று அடக்கம் செய்து விட்டார்கள். அவருக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீடே கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் அது பற்றிய தகவல்கள் வெளிவருவதற்கு முன்பே அவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்ட காரணத்தினால் அந்த வழக்கு இது நச்சு சாராயத்தால் பலியானவர் என்கிற வழக்காக பதிவாகவில்லை. போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படவில்லை, பிணக்கூர் ஆய்வு செய்யப்படவில்லை. அதே போல அந்த ஊரிலே இன்னொருவர் இளையராஜா, அவருடைய உடலும் அப்படித்தான். இன்னொருவர் நாராயணசாமி, அவரும் அப்படித்தான். இன்னொருவர் கண்ணன், அவருடைய உடல் 2-3 நாட்கள் மருத்துவமனையிலே இருந்து போஸ்ட்மார்ட்டம் செய்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதுவும் அந்த வழக்கு பட்டியலில் இடம்பெறவில்லை. ஆகவே அந்த குடும்பத்தினருக்கெல்லாம் இந்த 10 லட்சம் ரூபாய் கிடைக்குமா என்ற கேள்வி. இந்த 6 குடும்பத்தினரையும் நான் அவர்களின் இல்லம் தேடி போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன். அதன் பிறகு மறுபடியும் கள்ளக்குறிச்சிக்கு வந்து கோட்டைமேடு பகுதியிலே பாதிக்கப்பட்டவர்கள் 2 பேர். ஒரு குடும்பம் நாடார் குடும்பம், தகவலுக்காக சொல்லுகிறேன். இன்னொரு குடும்பம் வன்னியர் குடும்பம். ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த உழைக்கும் தொழிலாளர்கள், மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள்.
அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய எளிய மக்கள் அவர்கள். அதன் பிறகு மாமந்தூரை முடித்துக்கொண்டு கரியப்பா நகரை முடித்துக்கொண்டு பொற்படாக்குறிச்சி என்ற ஊரிலே போய் அன்றைக்கு இரவு முடிக்கிறோம். 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு நான் கருணாபுரத்து ஆதி திராவிடர் தெருவுக்குள்ளே நுழைந்தேன். 3:30 மணிக்குத்தான் வெளியே வந்தேன். அவ்வளவு வீடுகளிலும் போய் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஒவ்வொருவரிடத்திலும் அமர்ந்து என்ன நடந்தது என்று கேட்டு அவர்களை ஆற்றுப்படுத்தி விட்டு வந்தேன். கருணாபுரத்தில் நுழைந்தவுடனேயே முதல் வீடு சுப்பிரமணியன் வீடு. சுப்பிரமணியன் யார் என்றால் அவர் ஒரு உடையார் சமூகத்தை சார்ந்தவர். எளிய குடும்பங்களை சார்ந்த பெண்மணிகள் சூழ்ந்து கொண்டு அவர்கள் முன்வைத்த கோரிக்கை, முதலில் என்னை சந்தித்தவுடன் கைகளை கூப்பி கும்பிட்டு, ஐயா சாமி, நீங்கள் இந்த நாட்டுக்கே நல்லது செய்ய வேண்டுமென்றால் சாராய கடைகளை மூடுங்கள். இதுதான் கோரிக்கை, இதுதான் மக்கள் கோரிக்கை. கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்பது மக்கள் கோரிக்கை அல்ல. சாராய கடைகளை மூடுங்கள் என்பதுதான் மக்கள் கோரிக்கை. அதனால்தான் சிறுத்தைகளின் போராட்டம் இங்கே அறிவிக்கப்பட்டது. அதை மறந்துவிடக் கூடாது. அந்த முதல் வீடு, கருணாபுரத்திற்குள்ளே நுழைகிற முதல் வீடு சுப்பிரமணியன். அவரும் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி தான். நூர் பாஷா என்று ஒரு மாற்றுத்திறனாளி, அவருடைய மனைவியை குடும்பத்தினரை சந்தித்தோம். 90 வயது இருக்கும் அந்த தாய், அவருடைய மாமியார். எலும்பும் தோலும் தான், அப்படியே ஒரு எலும்பு கூடு படுத்து கிடப்பது போல் படுத்து கிடக்கிறது. அந்த அம்மையார் படுத்திருந்தார். நூர் பாஷாவுக்கு குழந்தை இல்லை, இடுப்புக்கு கீழே செயலிழந்த நிலை அவருக்கு. அந்த அம்மாவுடைய தொழில் பூ கட்டி தருவது, மாலை கட்டி தருவது. அதாவது பூ வியாபாரம் அல்ல, வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மாலை கட்டி தருகிற தொழில். பூ வியாபாரம் செய்வதற்கு ஒரு முதலீடு தேவை. அது கூட இல்லாத நிலையில் பூ வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மல்லிப்பூவாக இருந்தாலும் சாமந்தி பூவாக இருந்தாலும் அல்லது பல பூக்களை இணைக்கிற மாலையாக இருந்தாலும் அந்த மாலைகளை எல்லாம் கட்டி தந்தால் அதற்கு ஒரு கூலி. அதுதான் அந்த குடும்பத்திற்கான வருமானம். அவர் மாற்றுத்திறனாளி என்று பதிவு செய்திருப்பதனால் மாதம் 1500 ரூபாய் அவருக்கு அரசு உதவி கிடைக்கிறது. அந்த 1500 ரூபாயோடு இவர் பூக்கட்டி அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய மாமியாருக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும், சமைத்து தர வேண்டும், இந்த குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும். முதலில் இறந்தவர்கள் சுரேஷ் பிரவீன். சுரேஷ் என்கிற ஒரு இளைஞன். அவன் இறந்ததும் வழக்கமாக குடிக்கிறவன் ஏதோ காரணத்தால் இறந்து விட்டான் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவனே பிரவீன். அவனும் குடிப்பழக்கம் உள்ளவன், அதனால் ஏதோ காரணத்தால் இறந்து விட்டான். ஏதோ காரணத்தால் குடிக்கிற பழக்கம் உள்ளவன், அதனால் ஏதோ குடி உடலை கெடுத்து கல்லீரலை கெடுத்து உடல் உள்ளுறுப்புகளை கெடுத்து விட்டது போலும் அதனால் அவன் இறந்து விட்டான் என்று கருதினார்களே தவிர அவர்களுக்கு யாருக்கும் அந்த சாராயத்தில் மெத்தனால் என்ற ஒரு நஞ்சு கலந்திருக்கிறது என்பது தெரியாது அவர்களுக்கு. அந்த 2 பேர் இறந்த உடனேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது ஏதோ வயிற்றுப்போக்கின் காரணமாக இறந்தார்கள். ஏன்னா யாருக்கும் தெரியாது, மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியாது. சாராயத்தை குடித்ததனால் அந்த சாராயத்தில் கலந்திருந்த நஞ்சுதான் இந்த சாவுக்கு காரணம் என்று உணர்வதற்கு அறிவதற்கு முன்னரே கலெக்டரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனேன். இதில் ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வு என்னவென்றால், இன்னொரு சுரேஷ், அவனும் இறந்து விட்டான், அவனுடைய மனைவியும் இறந்து விட்டார். அந்த மனைவியின் பெயர் வடிவுக்கரசி. அந்த வடிவுக்கரசி எப்படி இறந்தார், அவருக்கு குடிப்பழக்கம் உண்டா என்று நான் கேட்டேன். இளம் பெண். காட்டுநாயக்கர் தெருவிலே சாரதாவுக்கு இந்திராவுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது, 5:30 மணிக்கே எழுந்து போய் குடித்திருக்கிறார் என்று அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே சொல்லுகிறார்கள்.
வடிவுக்கரசிக்கும் அப்படி குடிப்பழக்கம் இருக்கிறதா என்று நான் கேட்டபோது சுற்றிலும் இருந்தவர்கள் சொன்னது அதிர்ச்சியாக இருந்தது. தோழர்களே, இந்த அம்மாவுக்கு உடல் நலிவு, அவருக்கு பௌத்திரம் அடிக்கடி வலி ஏற்படுகிற போது காலை கடன் கழிக்க முடியாது. பௌத்திரம் வந்தால் காலை கடன் கழிக்க முடியாது. ஓம வாட்டர் குடிக்க வேண்டும் என்று அவராக விரும்பி தன்னுடைய மகளிடத்திலே சொல்லி போய் ஓம தண்ணி வாங்கிட்டு வா. அந்த பெண் வெளியே போயிருச்சு ஓம தண்ணி வாங்குறதுக்கு. கணவன் சுரேஷ் 2 பாக்கெட் வாங்கிட்டு ஒரு பாக்கெட்டை உடைச்சி டம்ளரில் ஊற்றி குடிச்சிட்டு அதே பாட்டில் அதே டம்ளரில் இன்னொரு பாக்கெட்டை ஊற்றி வச்சுட்டு ஒரு ஃபோன் வந்தவுடனே ஃபோன் எடுத்துட்டு வெளியே போயிடுறாரு. இந்த அம்மா வெளியிலிருந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. வந்ததும் அந்த டம்ளரில் தண்ணி இருந்திருக்கு. அது ஓம தண்ணின்னு நினச்சி எடுத்து குடிச்சிட்டாங்க. நம்ம போய் பொண்ணை வாங்கிட்டு வர சொன்னால் அது வாங்கிட்டு ஊற்றி வச்சிருக்கு போட்டிருக்கு, அதை குடிக்கணும், குடிச்சிருக்காங்க. ஓம தண்ணி மாதிரி தான் அதுவும் கலர்லெஸ். அதில் கலர் இருக்காது. ஒரு மஞ்சளாக இருந்திருக்கோ அல்லது வேறு மாதிரி ஏதாவது கலராக இருக்கப்படல. வெறும் அப்படியே தண்ணி, தேங்காய் தண்ணி மாதிரி சொல்லுவாங்களா, அப்படி இருந்துச்சு தண்ணி. நான் அதை பார்த்தேன். அந்த பாக்கெட்லாம் தூக்கி போட்டிருந்தாங்களே, பாக்கெட் தூக்கி போட்ட பாக்கெட்டை எடுத்து பார்த்தா அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்த அந்த சாராயத்தை பார்த்தேன். அப்படியே கிளியராக இருக்கு, எந்த கலரும் கிடையாது அதில். வடிவுக்கரசி அதனால் இறந்து போனார். சுரேஷ் குடிப்பழக்கம் உள்ளவர். மனைவி வடிவுக்கரசி ஓமத்தண்ணி என்று குடித்து இறந்து போனார். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழைந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியே சந்தித்து 70 வயது வரை முதிர்ந்த நபர்களும் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தெரு தெருவாக நடந்து சிறுவங்கூர் என்ற ஒரு கிராமம், மாடூர் என்ற ஒரு கிராமம், வீர சோழபுரம் என்ற ஒரு கிராமம், இதுவெல்லாம் அந்த கள்ளக்குறிச்சியை சுற்றியுள்ள கிராமங்கள். இந்த கிராமங்களில் எல்லாம் போய் பார்த்தேன். ஒவ்வொரு குடும்பத்தினரையும் பார்த்தேன். இன்னும் பலர் ஆபத்தான நிலையிலே இருக்கிறார்கள் என்று தாய்மார்கள் காலிலே விழுந்து கதறுகிறார்கள், கையெடுத்து கும்பிடுகிறார்கள். எப்படியாவது என் பேரப்பிள்ளையை காப்பாத்து, எப்படியாவது என் புருஷனை காப்பாத்து. ஆபத்திலே இருப்பவர்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிற குரலுக்கு அடுத்து ஓங்கி உரத்து ஒலித்த குரல் சாராய கடைகளை மூடுங்கள் என்பதுதான். அன்றைக்கு இரவே நான் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு போனேன். நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 18 பேர் வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு செயற்கை சுவாசத்தில் கிடத்தப்பட்டிருந்தார்கள். ஐசியூவில் இருந்தாங்க, தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார்கள். 18 பேரையும் தனித்தனியாக பார்த்தேன். அதில் தலித்துகளும் உண்டு, தலித் அல்லாதவர்களும் உண்டு, இளைஞர்களும் உண்டு. பெரும்பாலும் அவ்வளவு பேருமே மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், அல்லது கொத்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், ஓட்டுநர்களாக இருக்கிறார்கள், எலக்ட்ரிஷியன் தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பிளம்பிங் குடிநீர் பைப்புகளை சரி செய்கிற வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 200 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரையில் சம்பாதிக்கக்கூடிய வேலைகள். ஏன் இப்படி இவர்கள் குடிக்கிறார்கள் என்று கேட்பதற்கு அவர்கள் சொன்ன காரணம், 60 ரூபாய்க்கு இது கிடைக்குது, ஒரு பாக்கெட் 60 ரூபாய். எவ்வளவு ஒரு பாக்கெட், எவ்வளவு அளவு இருக்கும்? 200 மில்லி இருக்கும். வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு சாயந்தரம் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, இரவு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அடுத்த நாள் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு இந்த வியாபாரம் தொடங்குகிறது? அதிகாலை 4:30 மணிக்கே தொடங்குகிறது. இந்த வியாபாரம் அதிகாலை 4:30 மணிக்கே பிரம்ம முகூர்த்தத்திலே தொடங்குகிறது. 5 மணிக்கு இப்படி போய் குடிக்கிறாங்க. எழுந்து முகம் கழுவணும், தண்ணி எடுத்து வாய் கொப்பளிக்கணும், அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். இதுதான் வழக்கமாக நாம் செய்யக்கூடிய வேலை. ஆனால் அவர்கள் எழுந்து வாய் கொப்பளிப்பதே சாராயத்தில் தான் கொப்பளிக்கிறார்கள். அப்படி மூளையை கடிச்சு வாயில் கொப்பளிச்சு ஊற்றிட்டு மிச்சத்தை குடிச்சிடுறது.
சாராயன்னு கேட்கறதில்ல, மூளை கடிச்சான் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. மூளை கடிச்சான் கிடைக்குமா? மூளை கடிச்சான்னா அந்த பாக்கெட்டில் 2 பக்கம் மூளை இருக்கும் இல்லையா, மேலே பிடிச்சி கட்டிடுறாங்க. இந்த பக்கம் ஒரு கார்னர், இந்த பக்கம் ஒரு கார்னர். ஏதாவது ஒரு மூளையை கடிச்சிட்டு அப்படியே குடிச்சிடுறது சார், அவ்வளோதான். மிச்சம் இருந்தால் கூட தூக்கி போட்டு போயிடுறது. இதெல்லாம் அந்த 2 நாள் நான் களத்திலே நின்று மக்களை சந்தித்த போது கிடைத்த தகவல்கள். யார் விற்பனை செய்தவன்? கண்ணுக்குட்டி. அவன் பேர் கோவிந்தராஜ். அவனுக்கு பட்ட பெயர் கண்ணுக்குட்டி. அவன் பேட்டி கொடுத்துருக்கிறான், 25 வருஷமா நான் வியாபாரம் பண்றேன், ஆனா நான் சாராயம் குடிச்சதில்லைன்னு இருக்கான். அவன் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் பாருங்க. 25 வருஷமா இந்த தொழில் செய்யறான்னா, 25 வருஷமாவா தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறாரு? 25 வருஷமா இந்த வியாபாரம் நடக்குது அங்க. 25 வருஷமாவா தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருக்கு? அதல்ல. அதுக்கு பிறகு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன தகவல் கிடைக்குதுன்னா, மாதவச்சேரிக்கு போன பிறகு ஒரு தகவல் கிடைக்குது. மாதவச்சேரியில இறந்து போனவங்க எல்லாம் கருணாபுரம் போய் குடிச்சிட்டு வந்தாங்களான்னு நான் கேட்டேன். இல்ல சார், இங்கே விற்கிறாங்க சார், இப்ப சுடுகாட்டில் வித்துக்கிட்டு இருக்குது, இப்ப வித்துக்கிட்டு இருக்குதுன்றான். இங்க யார் கொண்டாந்து விற்கிறாங்க? இங்க ஒரு சின்னதுரைன்னு ஒரு ஆள் இருக்கிறான். அவன் யார்? சேஷசமுத்திரம். அவனை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. அவன் தலிதா? இல்லை, அவன் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். அவன் தான் இங்க முக்கியமான சப்ளையரே. அவன்கிட்ட தான் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு போறான். சின்னதுரையிட்ட போய் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு கருணாபுரத்தில் விற்கிறான். மாதவச்சேரியிலேயே அது கிடைக்கிறது. அந்நிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தில் பட்டப்பகலில் விற்பனையாகிறது. பல கிராமங்களை சார்ந்தவர்கள் அங்கே வாங்கி கொண்டு போகிறார்கள். ரீட்டைல் சேல்ஸ் வேற, மொத்தமாக வாங்கிட்டு போய் அங்கே தனியாக சில்லறை விற்பனை. அவன் இப்போ கண்ணுக்குட்டின்னா அது 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்க மாட்டான். சின்னதுரையிட்ட வாங்கும்போது அவன் 50 ரூபாய்க்கு 55 ரூபாய்க்கு வாங்கிருப்பான் ஒரு பாக்கெட். இவன் இங்கே 60 ரூபாய்க்கு விற்கிறான். இப்போ சின்னதுரைக்கு யார் கொடுத்தாங்கிறதா முக்கியமானது. அவனே அதை தயாரிச்சானா? அப்போ அவன் இந்த சாராயத்தில் மெத்தனால் கலந்துருக்கானா? அந்த மெத்தனால் எங்கிருந்து வந்துச்சு? மெத்தனால் எல்லாராலையும் வாங்க முடியாது. முக்கியமான கெமிக்கல்ஸ்லாம் ட்ரக்ஸு, இந்த மருந்து, இதெல்லாம் எல்லாராலையும் வாங்க முடியாது. அதுக்கு நிறைய கெடுபிடி இருக்கு, சட்டங்கள், நிறைய கெடுபிடியான சட்டங்கள் இருக்கு, எல்லாராலையும் வாங்க முடியாது. சில முக்கியமான மருந்தெல்லாம் மெடிக்கலில் போனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆல்கஹால் மிக்ஸ்டு மெடிசின்ஸ் நிறைய இருக்கு. இன்ஜெக்ஷன் மெடிக்கல் பர்பஸ் போகிற இன்ஜெக்ஷனே ட்ரக்ஸ் தான். அதுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிறவங்களா இருக்கான். பெத்தட்டின்னு ஒரு ஊசி இருக்குது, அதை நீ போய் கேட்டால் மெடிக்கலில் கொடுக்க மாட்டாங்க. அனஸ்டாட்டிக்ஸ், இந்த மயக்க மருந்து ஊசி, மயக்க ஊசி போடுற மருத்துவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பயன்படுத்துகிற அந்த இன்ஜெக்ஷன்லாம் நீங்கள் யாரும் கேட்டு வாங்க முடியாது. கரெக்டாக அதை முதுகு தண்டில் போடுவாங்க, உனக்கு மயக்கம் வந்துடும். 3 மணி நேரமோ 6 மணி நேரமோ உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறவரை நீ மயக்க நிலையிலே இருப்ப, உனக்கு என்ன நடந்தாலும் தெரியாது. அந்த மாதிரியான மருந்தை நாம் போய் ப்ரெஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போய் கூட வாங்க முடியாது. ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, டாக்டர்ஸ் எழுதி கொடுக்க மாட்டாங்க. மெத்தனால் என்கிற அந்த நச்சு பொருள் அது ஆல்கஹால் தான். மீத்தைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது தான் மெத்தனால் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. எத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறது தான் எத்தனால் என்று அழைக்கப்படுகிறது. ஆல்கஹால் அப்படின்னா நாம தமிழில் சாராயம் சொல்றோம். சாராயம் சொல்றோம். 100% எத்தைல் ஆல்கஹால் இருந்தால் அது எரி சாராயம், ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், RS. அது பவுடராகவும் இருக்கும், லிக்விடாகவும் கிடைக்கும். டேங்கராக போய்கிட்டு இருக்கும். பார்மாசிட்டிக்கல் கம்பெனி, மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளில் அது அதிகம் பயன்படுத்தப்படும். மது தயாரிக்கப்படுகிற கம்பெனிகளுக்கு அது பயன்படுத்தப்படும். இந்த மது என்பது ஏதோ புதிதாக இந்த காலகட்டத்தில் திமுக, அதிமுக வந்த பிறகுதான் அறிமுகமானது என்று இல்லை. காலம் காலமாக மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மதுவுக்கும் மனிதனுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு.
அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவன், ஐயன் திருவள்ளுவன் மதுவுக்கு எதிராக ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறான். கல்லுண்ணாமை. கல் அப்படிங்கிறது வேற மொழியில மது, தமிழ்ல கல். அது பனங்கல்லு தென்னங்கல்லு மட்டும் இல்ல, கல் என்றாலே போதை தரக்கூடிய ஒரு பொருள் என்று பொருள். கல்லுன்னா வெறும் கல்லு மட்டும் குறிக்கிறது அல்ல, கல்லு என்பது மதுவின் இன்னொரு பெயர். அது கல்லுண்ணாமை என்பது மது அருந்தாமை. வெவ்வேறு முயற்சிகளை ஏற்படுத்தி வெவ்வேறு வடிவங்களில் போதைக்கான பொருளை அப்பவே மனுஷன் தேடி இருக்கிறான்.